மருதம் நெய்தல் பாலை என்று வாங்குது மொத்தமா. எருத்துல தண்ணி நீ ஊத்துங்க, ஊத்திட்டீங்களா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றுரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கெனங்க என்னுடைய அருமை தந்தையார் முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆளோளம் சோ என்று பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்னைய மட்டும் அனுப்பல. கூட துணைக்கு தோழி பெண்கள்லாம் வர்றாங்க. ஆமா, தோழி ஒருத்தி வர, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை, நல்ல நிறம், கரு கரு கருன்னு, என்ன கருப்பு நிறம் இல்லையா? அவர்களை எல்லாம் மலைச்சிட்டு போய் காவலை சிறப்பாக செய்து முடிக்கணும். ஆமா, வாரம் துடிக்கும் போது நல்லா இருக்கு. காவலுக்கு போகணும். முருகப்பெருமானுக்கு காவல்னு சொன்னது மட்டும்தான் என்னுடைய செவிகளிலே விழுந்தது. இந்த கலியுகத்தினுடைய தெய்வம் முருகப்பெருமான், கந்த புராணத்தினுடைய கதாநாயகன் முருகப்பெருமான். கந்தசாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரை தேடி சென்றவர்கள் எந்த ஊரையும் நாடி செல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அப்பேற்பட்ட தேவைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடும் 6வது படை வீடும் நம்ம மதுரைக்குள்ள அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அது தனிச்சிறப்பு இல்லையா? நாம 2க்கு மத்தியில இருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மதுரையினுடைய துவக்கத்துல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலைன்ற திருமாலிருஞ்சோலை அழகர் கோயில். திருப்பரங்குன்றத்திற்கும் பழமுதிர் சோலைக்கும் நடுவுல நாம அமைஞ்சிருக்கிற இடம் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, 2 பக்கமும் முருகனுடைய பார்வையிலே இருக்கும். ஆக அப்படி அறுபடை வீடுகள்ல தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை எம்பதியிலே 2 படை வீடுகள் அமைந்திருப்பது அப்படிங்கிறது அதை காட்டிலும் சிறப்பு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு இந்த குவளையத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா ஆறுமுகப்பெருமான் முருகன் தான். ஒரு தெய்வமோ ஒரு மகானோ அவதாரம் செய்யறாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ரொம்ப வெயில் அடிச்சுச்சுன்னா என்ன அர்த்தம்? மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப வெயில், அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமானதுனால. அதுபோல எப்ப அதர்மம் அதிகமாகுதோ, எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்குதோ அதெல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மகான்களோ தெய்வங்களோ அவதாரம் செய்வாங்களா? அந்த வகையில கலியுகத்தினுடைய துவக்கத்திலே அவதாரம் செய்த தெய்வம் தான் கண்கண்ட கடவுள் முருகப்பெருமான். இன்னைக்கு முருகனை நாடி எவ்வளவு வேண்டுதல், எவ்வளவு பக்தர்கள் ஒவ்வொரு படை வீடா போய்கிட்டே இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பழனின்னு சொன்னோட உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? கூட்டமா பஞ்சாமிர்தங்கிறது தின்னி பக்கியல பூரா பழனிக்கு சாமி கும்பிட போச்சோன்னா பஞ்சாமிரதம் வாங்கி திங்கிறதுக்கு தான் போறது. பழனி மட்டும் இல்ல, முருகனுடைய படை வீடுகள் எங்கு போனாலும் அங்கு பஞ்சாமிரதம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா பழனினோன்னு மட்டும் என் பஞ்சாமிரதத்துக்கு சிறப்பு. மற்ற படை வீடுகள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வரக்கூடிய பஞ்சாமிரதத்தை காட்டிலும் பழனியிலே இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செய்து வரக்கூடிய பஞ்சாமிரதத்துக்கு தனி மருத்துவ குணமே உண்டு, தனி மகிமை உண்டு. அதனாலதான் பழனினோன்னா பஞ்சாமிரதம் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். பழனினோன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தோடு இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னா பழனி தான். மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரங்கள்ல இங்க இருந்து நாமளே பல துயரங்களோடு முருகனை பார்க்க போனா அவரே அங்க ஆண்டியாக எதுவும் வேண்டான்னு கோவண துணியோட நிற்கிறாரு. ஆண்டியா இருக்கிற ஆளை பார்த்து நம்மள ஏதோ ஆண்டியா போயிடுவோம்லாம் யோசிக்க வேண்டாம். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பழனிக்கு போன கதை எல்லாருக்குமே தெரியும். கனிக்காக கோபம் கொண்டு போனாருன்னு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். கனிக்காகன்னா முருகப்பெருமானுக்கு தெரியாதா என்ன? தாய் தந்தை தான் உலகம், தாய் தந்தையை சுத்தி வந்தா கனி கிடைச்சிரும்னு முருகனுக்கு தெரியாததா என்ன? இல்ல விநாயகருக்கு தான் இந்த உலகத்தை வளம் வந்தாதான் கனி கிடைக்கும்னு தெரியாதா என்ன? ஆனா எதனால 2 பேரும் 2 விதமாக, ஒருவர் தாய் தந்தையையும் இன்னொருவர் முருகப்பெருமானில விட்டு கொடுத்து போக கூடாத, நம்ம அண்ணன் தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்ல நம்ம தம்பி தானே சின்னவன் தானே அவன் சாப்பிடட்டும்னு அவர் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா 2 பேருக்கும் இப்படி ஒரு போட்டியை ஏற்படுத்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முருகப்பெருமான் இந்த உலகத்தை வளம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் சிவனும் பார்வதியும், அதாவது இறைவனையும் இறைவியும் இருக்காங்கன்றத இந்த உலகிற்கு சொன்னவர் யாருன்னா முருகப்பெருமான். ஆனால் சிவபெருமான் பார்வதி இந்த இருவருக்குள்ளதான் இந்த உலகமே அடக்கம்னு சொன்னது யாருன்னா விநாயக பெருமான். 2க்கு வேற எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கொஞ்சம் மாறுதலாக இந்த உலகிற்கு காட்டினவர்கள். ஆக அப்படிப்பட்ட அழகன் முருகப்பெருமான். முருகன் மட்டும் அழகன் அல்ல, முருகனை வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையையும் அழகா மாற்றி வைக்கக்கூடிய அழகன். அதுல ரொம்ப குறிப்பா என்ன தெரியுமா, ரொம்ப நாளா ரொம்ப வருட காலமாக குழந்தை பேர் இல்லாதவங்க, குழந்தை இல்லைன்ற மாதிரியான வருத்தம் இருக்கிறாள், திருமணமே ஆகாம ரொம்ப நாள் கழிச்சு திருமணமாகணும்னு வேண்டாள், அவங்களெல்லாம் வணங்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்றும் இருக்காரு. ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விழா முருகனுக்கு தான்.
பங்குனி உத்தர திருநாள், ஐப்பசி கந்தசஷ்டி விழா, தைப்பூசம், விசாகம், வைகாசி விசாகம், அப்படி வரிசையா அத்தனை விழாக்கள் எடுத்து அத்தனை வேண்டுதல்களோடு இங்கிருந்து எல்லாரும் போய்கிட்டே தான் இருக்கும். அதுவும் பறவை காவடி எடுக்கிறது என்ன பால். இந்த பறவை காவடியெல்லாம் பார்த்தீங்கனாலே மெய் சிலிருக்கும். உடம்புல கொக்கிகளை குத்தி கொண்டு அந்தரத்துல பறந்து பார்ப்பதற்கே பரவசமா இருக்கும். எந்த தெய்வமும் தன்னை வருத்தி பக்தி செய்யணும்னு சொல்லல. ஆனா இந்த பக்தி இதெல்லாம் தன்னை வருத்தி செய்யறதுக்கு என்ன காரணம்? இப்படியெல்லாம் எங்கள் மீது நாங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பு இப்படியெல்லாம் இருக்கு இறைவான்னு இறைவனிடம் செலுத்தக்கூடியதுதான் பக்தி. அந்த வகையில் அப்பேற்பட்ட தெய்வமாக விளங்கக்கூடிய முருகனுக்கு தான் இன்று காவல். நீங்கெல்லாம் நினைக்கலாம் உங்க வீட்டுல ஆண் பிள்ளையெல்லாம் இல்லையா, பொம்பளை பிள்ளைய காவலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு. 7 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க. பெண் குழந்தை இல்லையேன்னு வருத்தம். பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்படுறதெல்லாம் ஆச்சரியம் தானே. ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைய வேணான்னு ஒரு கூட்டமே தெரிஞ்சிச்சு. பெண் குழந்தை இப்போ பிறந்துருச்சுன்னா பொண்டாட்டி மேலே வெறுப்பு வந்துடும். மாதிரி பொட்டை கழுதையை பெற்று போட்டிருக்காங்க இன்னைக்கு. அதனால தான் நிறைய மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல. பெண்ணே வேணான் இருந்தால் அப்புறம் எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பெண் குழந்தை வேணும்னு தவம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமானை வேண்டும் முருகன் அருளாலே வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலே குழந்தையாக கண்டெடுத்து காவலுக்கு அனுப்புறேன்றது எங்கள் அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலை நிறைவு செய்ய தான் நான் வந்தேன். நீங்களாம் நினைக்கலாம் காட்டுக்கு காவலுக்கு போற ஆளுக்கு எதுக்குமா இவ்வளவு நகை நட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தெரியுது. நான் அந்த 1 மாதத்தை கொடுத்தாலே போதும். நீ ஒரு 6 மாசத்துக்கு சும்மாவே சாப்பிடுவீங்க. என்ன கூட்டமாவே உள்ள இருப்பேன்றீங்க. குறைஞ்சிருச்சுனே ஏன்னு ஆக. ஹலோ கேக்குதா? யார் பேசுறது? அந்த மாதிரி எங்க நகை என்ன மின்றதெல்லாம் பொண்ணாயிருமா? பொண்ணு பக்கத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கிராம் 9,000, ஒரு பவுன் 1 லட்சம். இனிமேல் வரக்கூடிய காலத்துல தங்க கட்டிய ஒரு நடுவுல ஒரு இடத்துல வச்சு இதுதான் தங்கம், இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம போட்டு அடுவ வச்சேன்னு அருங்காட்சியகம் மாதிரி வேடிக்கை பார்க்க போறோம். அதான் நடக்க போகுது. இனிமேல் பிள்ளைகளை கட்டி கொடுக்குற ஆளுகள்லாம் காசை கொடுத்து இந்தம்மா ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ கையில வச்சுக்க. நகையை வாங்கி கொடுக்கறதுக்கு காசை கூட கொடுத்துருவேன். நகை கொடுக்கறது சிரமம். ஆனா என்ன தெரியுமா அதுல ஒரு பிரச்சனை? வருடா வருஷம் காலங்காலமா நகை கடைக்குள்ளேயே இருக்கு நகை. அது புது நகையா. இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் நாளைக்கு கொடுக்க போனீங்கன்னா அது பழைய நகை. இது என்ன கொடுமைன்னு தெரியல. உண்மைதானே? ஏதோ ஒரு விழிப்புணர்வு வேணும்ல. ரொம்ப பழசா இருக்கும் நகை பாக்குறதுக்கு. ஆனா அது புது நகை கடைக்குள்ள இருக்கான். இது நம்ம நேற்று தான் வாங்கிட்டு போயிருப்போம், ஒன்றும் பிடிச்சிருக்காது, இல்லை ஏதாவது பிரச்சனையா இருக்கும், சரி கொண்டு போய் கொடுப்போம்னு பார்த்தா நேற்று தானேங்க வாங்கினேன், பழசாயிடுச்சுல. அதுல வேற சேதாரத்தை கழிச்சு. இல்லை என்ன தெரியுமா ஒரு சந்தேகம் எல்லாருக்கும்? ஒரு சின்ன விஷயம் தானே. ஒரு பவுனுக்கு இப்போ தங்கம் செய்கிறோன்னு வைங்க. ஒரு பவுனுனா 8 கிராம். ஒரு சங்கிலியா பண்றீங்க. 8 கிராம்ல நகை செஞ்சோம்னா 8 கிராமும் தங்கமானா தங்கம் கிடையாது. 6.5 கிராம் தங்கம், 1.5 கிராம் வரைக்கும் செம்பு கலந்துருவாங்க. 1 கிராமா செம்பு கலந்துருவாங்க. கலந்தாதான் அந்த அந்த வடிவமைப்பு, அந்த நகையினுடைய வடிவமைப்பு என்ன செய்யறோமோ அது ரொம்ப அழகா அப்படி துல்லியமா வரும். அப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு கூலின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. செய்கூலி பிரச்சனை இல்லை, ஏன்னா செய்கூலி கொடுத்துதாகணும் செய்யற ஆளுக்கு. அடுத்து ஒண்ணு இருக்கு, அதுதான் சேதாரம். சேதாரம்னா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. சேதாரம்னா ஒரு தங்கத்தை அப்படி உருக்கி வார்த்து அப்படி ஒரு நகையா பிடிக்கும் பொழுது சில தங்க துகள் எல்லாம் கீழே சிந்தி விழும். அப்படி விழுந்துச்சுன்னா அதுதான் சேதாரம். நம்ம என்ன பண்றோம்னா தங்கம் சிந்தி விழுகுதுல, அதுக்கு நம்ம தான் காசு கொடுக்குறோம். சிந்தி விழுகிற தங்கத்துக்கு நம்ம காசு கொடுத்தா தங்கத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்? நம்ம கிட்ட எல்லாம் கொடுக்கணும். அதுவும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க. செய்கூலியும் அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க. இதுக்கு மொத்தமா காசை கொடுத்து போய் இன்னைக்கு வாங்கின நகையை நாளைக்கு கொண்டு போய் வாங்கின விலைக்கு நான் வித்து போடுவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது. ஆனாலும் தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம் குறையவே இல்லை. என்ன அதுதான் நமக்கு முதலீடு மாதிரி. வாங்கி வச்சோம்னா ஆத்திர அவசரத்துக்கு அப்படி வச்சு எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி முதலீடு. ஆக அந்த வகையில மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொன்ன மாதிரி தங்கம் என்ன தங்கம், என் முருகன் தங்க வேலே கையில வச்சிருக்கான். தங்க தேரே படி வருது பழனியில. ஆக அப்பேற்பட்ட தங்க வேலை ஏந்திய வேளவனுக்காக தான் இன்று காவல். ஆமா, அந்த முருகனுக்கு நிகழும் இந்த காவல் சிறப்பாக நடக்க எல்லா தெய்வங்களையுமே வணங்குவோம். நல்லதே நடக்கட்டும். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமை என்னை ஆதிபராசக்தி உலகத்தை இன்ற பின்பும் கன்னியாக விளங்குகின்ற அம்பிகை என் தாய் மதுரையை அரசாளும் பாண்டிய நாட்டின் முதல் பேரரசி, பெண்களுக்கெல்லாம் மங்கையர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி, முதல் பெண்ணரசியாக விளங்கக்கூடிய அங்கையர் கண்ணி அகிலாண்டேஸ்வரி அன்னை மீனாட்சியை வணங்கிவிட்டு காவலுக்கு செல்லலாம். காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா.